திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது இனாம் அகரம் என்ற சிற்றூர். இங்கு மண்பானை, அடுப்பு, தொட்டிகள் என மட்கலங்களை உருவாக்கும் சீனிவாசனின் ஒரு நாள் வாழ்க்கையை பதிவு செய்ய அவரை பின்தொடர்கிறோம். தனது பெற்றோர், மனைவி, 2 பிள்ளைகளுடன் வசித்து வரும் சீனிவாசன் இந்த காலை பொழுதில் தனது வழக்கமான பணிகளை தொடங்கிவிட்டார். இந்த தொழிலில் பெரும்பாலும் ஒரு குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களும் கூட்டாகவே ஈடுபடுகின்றனர். அவரவர் அனுபவத்திற்கும் திறமைக்கும் ஏற்ற பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கின்றனர். சீனிவாசன் தனது குடும்பத்துடன் மூலப்பொருளான களிமண் எடுத்து வர கிளம்பிவிட்டார். எங்கள் ஊர் ஏரியில் மண் இருக்குது. இங்கேருந்து வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். தலைமலையும் கொண்டு வர முடியாது. அதனால் மாட்டு வண்டி தான் கட்டு போவோம். எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் மனைவி எல்லாரும் போயிட்டு ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து சீக்கிரமாக அந்த மண்ணை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருப்போம். அஞ்சாவது படிக்கும்போது அப்படி அப்பா கூட மண் எடுக்கும், செய்யும், கெட்டப்பார் போடும், மண் மெரிக்கும். அது வழி ஒரு கிளாஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கற்றுக்கணும். 10வது நான் படிக்கும்போது எல்லா வேலையும் நான் கற்றுக்கணும். ஒரு மண்பானையை விட நெகிழிக்கூடம் தயாரிப்பது பெருமுதலாளிகளுக்கு பணம் கொட்டும் தொழிலாகவும், எந்தவிதமான கலைநுட்பங்களும் தேவையின்றி ஒரு இயந்திரமே அதை தயாரித்து தள்ளிவிடும் என்பதாலும் நவீனப்படுத்துதலும் இயந்திர பயன்பாடும் மட்கலன் தயாரிப்பில் நிகழாமல் போய்விட்டது. மண்பானை தயாரிப்பில் முதன்மையான மூலப்பொருள் களிமண். களிமண்ணிலும் இவர்கள் தங்களுக்கு தேவையான மண்ணை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருப்பார்கள். முதல்ல வந்து மண் எடுக்க கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கு மேல்பட்டு மண் மாரி கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கு மேல்பட்டு அவங்க செய்யறதை பார்க்க சொன்னாங்க. அதை பார்த்து அதே மாதிரி போட சொன்னாங்க. நான் கோணமானமாக போடுவேன் ஃபர்ஸ்ட்டில். அது அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். அவங்க செஞ்ச அளவுக்கு இல்லையானாலும் ஓரளவுக்கு. ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளாகவே இவர்களுக்கு தேவையான மூலப்பொருள் இருப்பது நல்வாய்ப்புதான். சீனிவாசனின் பெற்றோர் இந்த தொழிலில் மிகுந்த அனுபவம் பெற்றவர்கள். எனவே தங்களுக்கு தேவையான மண்ணை மிகச் சரியாக தேர்ந்தெடுக்கின்றனர். நான் வந்து 10வது வரையும் படிச்சிருக்கிறேன். படித்தவங்க என் கூட படித்தவங்க வந்து இந்த தொழிலை பண்ணுறாங்க 2 பேர். ஒருத்தர் மட்டும் வேலை செய்கிறாங்க. நானும் படித்த வேலைக்கு தான் போகணுன்னு ஆசைப்பட்டேன். இந்த தொழில் வந்து இஷ்டப்பட்டு வந்தது கிடையாது. இருந்தாலும் வந்து சூழ்நிலை கட்டாயம் அது மாதிரி அமைஞ்சது எனக்கு. அதனால் இந்த தொழில் நான் செஞ்சேன். இப்போ எங்கள் பசங்களை படிக்க வைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் பசங்களை படிக்க வச்சு நல்ல வேலை சேர்க்கணுன்றது ஏன் எண்ணம். அதே தொழில் செய்யணும்னு அவங்களுக்கு இருந்தால் கன்ஃபார்மாக செஞ்சுக்கலாம். அது தப்பு கிடையாது. எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 6 பேர், அக்கா தங்கச்சிங்க 3 பேர், அண்ணன் தம்பிங்க 3 பேர், மொத்தம் 6 பேர். 6 பேரில் வந்து பெரியவர் படித்தார், 10வது வரையும் படித்தார். அந்த காலத்தில் 10வதுனா பெரிய விஷயம். அவருக்கு வந்து போலீஸ் ட்ரைனிங் கூட, போலீஸ் வேலை கூட வந்தது. அதாவது வந்து எங்கள் தாத்தா, எங்கள் ஆயா, நம்மளுக்கு இருக்கிறது மூத்த பையன் ஒருத்தர் தான். இவனை இந்த வேலைக்கு அமிச்சோம்னா நாளைக்கு நம்மளே கொண்டு போய் கூட ஜெயிலில் அடிப்பான், மீதி பேருக்கு எந்த வேலை இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க நிறுத்திக்கினாங்க. அதே மாதிரி இன்னொரு பெரியப்பாவுக்கும் வந்தது அந்த வேலை. இன்னொரு பெரியப்பானா வந்து எங்கள் தாத்தாவுக்கு சின்ன தாத்தா பையனுக்கும் ஒருத்தருக்கு வந்தது. அவரும் படித்தார் இவரு கூட ஈக்குவலாக. அவருக்கும் அதே வேலை வந்தது, இவருக்கும் அதே வேலை வந்தது. 2 பேரையும் அந்த வேலையை யூஸ் பண்ணிக்கல. அதே மாதிரி எங்கள் அப்பா எல்லாரும் ஏதோ கொஞ்சமாக படித்து இந்த தொழிலை கற்றுக்கினாங்க. மீதி பேர் எங்கள் பெரியப்பா கற்றுக் கொடுத்த தொழில் அதே மாதிரி அப்படியே லைனாக வந்துச்சு. இந்த தொழிலில் ஈடுபடுவோரில் பெரும்பான்மையோர் அடிப்படை கல்வி பயிலாதவர்களாகவும் ஒரு சிலர் கல்வியை பாதியில் கைவிட்டவர்களாகவுமே உள்ளனர். நம் அனைவரின் கால்களிலும் மிதிப்படக்கூடிய இந்த களிமண் இந்த கலைஞர்களின் கைவண்ணத்தில் அழகிய பொருட்களாக வடிவம் பெற காத்திருக்கிறது.
மண்பாண்ட தயாரிப்புக்கு தேவையான களிமண்ணையும் தண்ணீரையும் கண்களாலேயே அளந்து பார்த்து அளவாகச் சேர்த்து நன்றாக மிதிக்கத் தொடங்குகிறார் சீனிவாசன். இப்படி வெறுங்காலுடன் மண் மிதிப்பதில் சில ஆபத்துகளும் உண்டு. இப்போ அதை மெரிக்கும் போது வாட்டலோடு முள், பிசுறு, வேறு அதெல்லாம் இருக்கும். அதிலெல்லாம் உஷார் இல்லாமல் நம்ம மெரிச்சோம்னா காலை கீழ்ச்சிடும். இப்போது மண்ணை வந்து ரொம்ப மெரிச்சோம்னாவே நம்மளுக்கு தெரியும். எங்களுக்கு வந்து அளந்து பார்த்து போடுறது கிடையாது. மணல் நாங்களாக ஒரு இதுவாக திட்டம் பார்த்து நாங்களாக போட்டு மெரிச்சிப்போம். எங்களுக்கு மிக்ஸ் ஆகும்போது மெரிக்கும் போதே எங்களுக்கு தெரிஞ்சிடும் இது கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்காது. மிதித்த மண்ணை அப்படியே பயன்படுத்துவதை விட அதை புளிக்க வைத்து பயன்படுத்தினால்தான் பானை வணைவதற்கு எளிதாக இருக்கும். மறுநாள்லாம் மண் கொஞ்சம் புளிச்சுதானே நல்லா இருக்கும் செய்யும். நம்ம உடனே வந்து செஞ்சோம்னா அதாவது வந்து உடனே செஞ்சோம்னா அது வந்து அந்த அளவுக்கு கிரீப் நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு நாள் புளிச்சுதுன்னா அந்த மண் வந்து கூட ஆரம்பிச்சிடும், மண்ணோட மண் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து செய்யறதுக்கு நம்மளுக்கு நைப்பாக இருக்கும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். மண் புளிப்பதென்பது அதன் சுவை பார்த்து அறியப்படுவதில்லை. புளிக்க வைப்பதற்காக எதுவும் சேர்க்கப்படுவதும் இல்லை. மிதித்து வைத்த மண் மறுநாள் மட்கலன் செய்வதற்கு ஏற்ற தன்மைக்கு மாறுவதையே அவ்வாறு குறிப்பிடுகிறார் சீனிவாசன். இப்போ பானிக்கன்னா வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம், மணல் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அதே அடுப்பு, ஜாடி, தொட்டி அது மாதிரி செய்யணும்னா அதுக்கு வெக்க அந்த தூள் இருக்கு இல்லையா, அதை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் ஆற விட்டு மறுநாள் செய்வோம். அதில் இருக்கிற இந்த சில்லறை பீஸு, இந்த வெக்கால், இந்த வேறு, கல் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி மறுநாள் மெரித்து நாங்கள் செய்வோம். இந்த மண்ணில் வந்து கல்லோ வேரோ அது மாதிரி இருந்தால் பானை வந்து வெடிப்பு வரும். அதை வந்து பார்த்து நம்ம செய்யணும். அடுப்பு செய்வதற்கு களிமண்ணோடு வைக்கோல் தூளையும் கலந்து பிசைகிறார்கள். பானை அல்லது அடுப்புக்கு வண்ணமாக செம்மண் கரைசலையே பயன்படுத்துகிறார்கள். இது மாதிரி தடவைனாக்கா அந்த மண்ணை போட்டு ஒட்டாது. இது தடவிட்டு தான் அந்த மண்ணை எடுத்து போடணும், சக்கரத்தை சொல்லிட்டு. பானை தொழிலானது கொஞ்சம் கஷ்டம்தான், இடுப்பு வழங்கி செய்யணும். அது நம்ம எப்போ பானையை வந்து காத்தால் இருந்து நம்ம அதை அதாவது வந்து 6 மணிக்கு இறங்கணும்னா அந்த 8 மணி வரைக்கும் அந்த 2 ஹவர் நீ நின்றுக்கிட்டே கிடக்கணும். கொஞ்சம் ஆற விட்டாலோ மண்ணு கெட்டு போயிடும். அதே மாதிரி வந்து நீ கொஞ்சம் பால் மாறினாலோ நிற்க முடியாது. அதெல்லாம் அந்த 2 ஹவர் கரெக்டாக நீ இறக்கி வச்சுட்டு பிறகு அது ஒரு 3 ஹவர் 4 ஹவர் காய வச்சு அதை தட்டி அதை ரெடி பண்ணணும். அப்போ தட்டும் போதும் உஷாராக தட்டணும். அது பழமாக வந்து காய வச்சு தட்டணும். கொஞ்சம் அதிகமாக காய்ஞ்சாலும் அது வேஸ்ட்டாக போயிடும். கொஞ்சம் கம்மியாக காய்ஞ்சாலும் அது தட்டினா வராது. ஒரு மீடியமாக காய வச்சு நெகலில் காய வச்சு அதை தட்டணும். பானை வணைவது எவ்வளவு நுட்பமாக செய்யப்பட வேண்டியதோ அதே போல இந்த சக்கரம் சுழற்றுவதும் மிக கவனமாக செய்ய வேண்டிய ஒன்று. பானை தொழில்ன்றது வந்து அந்த சக்கரம் சுற்றும் போது உஷாராக சுற்றணும். அதில் வந்து அந்த கொம்பு போட ஆரம்பிச்சோம்னா எல்லா தொழிலும் கற்றுக்கணும் மாதிரி. அந்த கொம்பு போடுறது தான் முக்கியமான விஷயம். அதை மாற்றி கீத்தி போட்டோம்னா காலவியல் கூட ஆபத்து. பானை வணைவதொன்றும் அவ்வளவு இலகுவான பணி அல்ல. அதற்கு மிகுந்த அனுபவமும் கவனமும் தேவை. சீனிவாசனின் மாமா இதில் தேர்ந்தவர். எனவே அவரிடம் பானை வணையும் பணிகளை கொடுத்துவிட்டு இவர் அடுப்பு செய்வதில் தீவிரமாகிவிட்டார். பானை செய்கிறதுனா அதில் ஏற்ற மாதிரி தண்ணி கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி மண் போடணும், அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். அதாவது வந்து கொஞ்சம் கவனம் செதுறினாலும் பானை போயிடும், தட்டத்தில் போயிடும், சிலது சூளை போடுறதுலும் போயிடும். அதெல்லாம் போக மிச்சம்னா நம்ம பானையாக நிற்கும். அதே மாதிரி வந்து அதை செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான்.
முதல்ல வந்து இந்த அடுப்பு, பூத்தொட்டி, ஜாடி இது மாதிரி கனமான பொருள் தான் முதல்ல செய்ய தொடங்குவாங்க. பானைன்றது வந்து நெப்பமாக வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கற்றுக்க முடியாது. இதில் இருந்து ஆரம்பம் பண்ணி பெரியவங்கிட்ட இருந்து அந்த நுட்பமாக பார்த்து அதை கற்றுக்கணும். இந்த ஹோல்ஸு இது நல்லா ஆறின பிற்பாடு இந்த சட்டி அந்த ஹோல்ஸை மூட்டோம்னா கொஞ்சம் தட்டு பலகையில் போட்டு தட்டி அப்படியே மூடிட்டோம்னாக்கா சட்டி உருவாயிடும். பண்ணலாம். மற்ற பாத்திரங்களை விட மண்பானையில் சமைக்கப்படும் பொருட்கள் பெருமளவு சத்துக்களை இழப்பதில்லை. மண் பாத்திரங்கள் சீராக வெப்பத்தை கடத்தக்கூடியவை. உணவுப் பொருளோடு நேரடியாக வினை புரியாதவை. எனவே ஆரோக்கியத்திற்கு உகந்ததாகவும் உடைந்த பழம்பானைகள் மண்ணோடு மட்கக்கூடியவை என்பதாலும் சுற்றுச்சூழலை பாழ்படுத்தாதவை. இத்தனை சிறப்புகளும் பயன்பாடும் இருந்தாலும் இவற்றால் அந்த தொழிலில் உள்ளவர்கள் சமூக பொருளாதார தளங்களில் என்ன விதமான முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நினைத்தே கவலை கொள்ள நேர்கிறது. கடையில் காசு கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இதில் லாபம் இருக்காது. ஏன்றீங்கன்னா நம்ம 100 அடுப்பு எடுத்து போகிறோம், 100 10 வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு 1000 ரூபா கிடைக்கும். இப்போ ஒரு நாள் டிஃபன் நாங்கள் 3 பேர் போகிறோம்னா காலையில் டிஃபன் பார்த்தோம்னாவே 50 ரூபா ஆகிடும், 150 ரூபா போயிடும். மத்தியானம் சாப்பாடு பார்த்தோம்னா ஒரு 60 ரூபா 60 ரூபா ஆகிடும். அது ஒரு 3018 150 ரூபா ஆகிடும். நைட்டு சாப்பாடு பார்த்தோம்னா அது ஒரு 3018 ஆகிடும். வர்றதே 10 ரூபா தான். அதுக்கோசரம் நம்ம போகிறோம். அதில் 5 ரூபா செலவு பண்ணிட்டோம்னா அப்போ வந்து மாட்டு செலவு கூட தீனிக்குள் நிற்காது காசு. மண்பாண்டங்கள் செய்து 2 நாள்கள் மிதமாக உலர வைக்கப்பட்டு தட்டி சரி செய்து பின்னர் சூளையில் இட்டு சுடுவார்கள். சுடப்பட்ட பாண்டங்கள் நீரில் கரையாது என்பதோடு கூடுதலாக உறுதித்தன்மை பெற்றுவிடுகிறது. இப்போ மண் பானையோ அடுப்போ எல்லாமே செஞ்சா வந்து 2 நாளைக்கு காய வைப்போம். 3வது நாள் வந்து அதுக்கு வந்து கலர் மாதிரி இந்த செம்மண் இருக்குது இல்லையா, அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. அதை போட்டு அதுக்கு மேல்பட்டு பதம் பார்த்து காய வைக்கணும். பானை அடுப்பு வந்து நம்ம நார்மலாக காய வைக்கலாம். சீனிவாசன் இன்றைய நாளில் மற்றொரு பணிக்கு தயாராகிவிட்டார். அடுப்பு, தொட்டி, பானை போன்ற பாண்டங்களை அருகிலுள்ள சிற்றூர்களில் விற்று வர தனது மனைவியுடன் புறப்படுகிறார். விற்பனைக்கு வந்து மாட்டு வண்டியில் வந்து அடுப்பு எடுத்துகிட்டு போவோம், தொட்டி எடுத்துகிட்டு போவோம், பூத்தொட்டி எடுத்துகிட்டு போவோம், பானை எடுத்துகிட்டு போவோம், சட்டி எடுத்துகிட்டு போவோம். இந்த அகல், விளக்கு இதெல்லாம் வந்து நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவாங்க. கோவிலுக்கு தேவையான பொருள் அதை எடுத்துகிட்டு போவோம். அதே மாதிரி திஷ்டி பொம்மை எடுத்துகிட்டு போவோம். இன்று சிற்றூர்கள் மட்டுமே இவர்களது விற்பனைக்கான வாய்ப்பை வழங்குகின்றன. பானை வகைகளிலேயே 70க்கும் மேற்பட்டவை இருந்தாலும் இன்று அதெல்லாம் வழக்கத்தில் இல்லை. சீசன் வந்து பொங்கல் சீசன் ஒன்று இருக்குது, தீபாவளி சீசன் ஒன்று இருக்குது, இந்த விநாயகர் சக்தி வருங்களா அந்த சீசன் இருக்குது. மீதி நேரத்தில் வந்து அதாவது வந்து சில பேர் அந்த காலத்தில் இருக்கிறவங்க வந்து பானையில் இப்போ ஃப்ரிட்ஜு அதாவது இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த காலத்தில் வந்து அந்த காலத்து ஆளுங்க பானையில் தண்ணி வச்சு குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுப்பு தட்டி பானை அடுப்பு ஒரு நாளைக்கு வந்து வருமானம்னு பார்த்தோம்னா அது நம்ம சொல்ல முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு 30 அடுப்பு போடுவேன். அது ஒரு ரேட்டு வந்து 30 ரூபா நான் கடைக்கு போடுவேன். 30 ரூபான்னு கடைக்கு போடும்போது 3 3 9 900 ரூபாய் என்னோட ரேட்டு. ஆனால் வந்து அந்த 30 அடுப்பு வந்து நான் 3 நாள் காப்பாற்றணும். 4வது நாளும் சோலை காப்பாற்றணும். சீனிவாசன் வந்திருக்கும் இந்த சிற்றூரில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வீடுகள். வீடுகளை கண்ணில் கண்டாலே சீனிவாசனின் விற்பனை குரல் ஓங்கி ஒலிக்கிறது. அடுப்பு சட்டி பானை அடுப்பு நல்லா இருக்கும். தொட்டி நல்லா வைக்க போர்ஸ்ல அது ஒன்னாவது காத்து போர்ஸ்ல அதெல்லாம் சொல்லி கொடு. 80 ரூபா கொடுங்க, 80 ரூபா வச்சு கொடுங்க. 20 ரூபா குறையாது.
70 ரூபா கொடுக்குற கூட அது வேக்காடு போஸ்ட்ல அது வேக்காட்டுல வர இந்த பக்கம்ல பாருங்க அந்த வெடிப்பு இந்த பக்கம் வெடிப்பு இல்லை. சரி இது தூக்குங்க கொஞ்சம் எடுத்துன்னு அங்கே வச்சு. சரி இது அடுப்பு சொல்லி கொடுங்க ஒன்று. அப்போ வந்து நிறைய ஜாடி தொட்டி எல்லாரும் மாடு வீடு வச்சுருந்தாங்க. அப்போ நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாமே கம்மியாயிடுச்சு. அதெல்லாம் வந்து அவ்வளோ இது கிடையாது. ஒன்று பூத்தொட்டி, அடுப்பு, இந்த சட்டி, இந்த பருப்பு கடையிற சட்டி, யாரோ ஒருத்தர் பானை அவ்வளோ. முன்பெல்லாம் பானை விற்பனைக்கு வருபவர்கள் வண்டி நிறைய பானைகளுடன் வருவார்கள். விற்பனைக்கு செல்லும் சிற்றூர்களில் இரவு தங்கி அடுத்தடுத்த ஊர்கள் சென்று விற்று வருவது சீனிவாசனின் முன்னோர்களோடு முடிந்துவிட்டது. அந்த காலத்தில் வந்து வெளியூர்லாம் கொண்டு போவாங்க. 2-3 நாளை வச்சு விற்றுன்னு வருவாங்க. இப்போ அது மாதிரிலாம் கிடையாது. ஒரே நாளில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துன்னு போயிட்டு விற்று வந்துடுவோம். இப்போ வந்து எங்கேயும் தங்குறதுக்கு இந்த மாதிரி கிடையாது இடம். முன்ன வந்து ஒரு நாட்டுப்புறமாக இருந்தது. இப்போ எல்லாமே சிட்டியாக மாறிக்கிட்டு வருது. இப்போ வந்து தங்குறதுக்கு இடம் கிடையாது. முன்னெல்லாம் வந்து யார் வீட்டில் இருந்தாலும் அப்படி போனோம்னா கூட நார்மலாக பேசிங்க இருந்தாங்களோ அவங்க சாப்பாடு போய் செஞ்சு போடுவாங்க, செய்வாங்க, எல்லாம் பண்ணிங்க இருந்தாங்க. இப்போ வந்து அந்த அளவுக்கு ஆள் கிடையாது. அதனால் வந்து கம்மியாக எடுத்துன்னு போயிட்டு விற்றுன்னு ஒரே நாளில் வர மாதிரி வந்துடும். கொஞ்சம் மேந்தாலும் எடுத்துன்னு வந்துடும். வந்ததற்கு ஓரளவேனும் மண்பாண்டங்கள் விற்றிருப்பதில் சீனிவாசனுக்கும் மகிழ்ச்சிதான். ஊருக்குள்ள யாருமே காணோம். ஒரு சில பாண்டங்களே இருப்பதாலும் நாள் முழுக்க இடையறாத பணி தந்த களைப்பாலும் இத்துடன் விற்பனையை முடித்துக் கொள்ள முடிவு செய்துவிட்டார். சீனிவாசனின் வண்டி வீடு நோக்கி பயணிக்கிறது. வாழ்க்கையின் சக்கரங்களில் சீனிவாசன் என்னும் சாமானியரின் அன்றாட நிகழ்வுகள் இப்படித்தான் வளையப்படுகின்றன.